ஆமான் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஓட்டு கேட்க சென்ற இடத்தில் ஓஞ்ச வாழைப்பழத்தை ஒரு டசன் தின்றுவிட்டு ஓரமாக ஒதுங்க கூட இடமில்லாமல் 1 மணி நேரம் ஆடிய சமாளித்த சங்க தலைவியை பாராட்டி பால் குடத்தை பரிசளித்த ஜிபி முத்து. ஆண்டிப்பட்டியில் 1300 ரூபாய் செலவிலான விண்கலம் விண்ணில் பாய தயாராக இருந்த நிலையில் எரிபொருள் பற்றாக்குறையின் காரணமாக விண்ணில் பாயவிருந்த விண்கலமானது தவறுதலாக ஏரிக்குள் பாய்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் சிக்கி பலியாக இருந்த கேப்டன் கோபாலுவை பொழுதில் கண்ணு தெரியாத மருத்துவர் அறுவை சிகிச்சையை செய்து கோபாலுவின் இறுதிச் சடங்கை இலவசமாக நடத்தி கொடுத்தார். காவாய்க்கு மேல் மேடையை போட்டு கச்சேரி செய்து கொண்டிருந்த கட்டுடல் மேரி கண்ணம்மாவின் காலை கட்டரும்பு நக்கி பார்த்து சென்றதால் நிலை தடுமாறி நட்டாங்குத்தலாக காவாய்க்குள் கவிழ்ந்து விழுந்தார். கவிழ்ந்து விழுந்த கண்ணம்மாவை காப்பாற்ற யாரும் முன் வராத காரணத்தினால் காவாய்க்குள் இருந்தபடியே கச்சேரியை முடித்துக் கொண்டார். பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்தில் பயணம் செய்வதற்காக பல்லு போன தாத்தா தனது 10ஆம் வகுப்பு படிக்கும் பேத்தியின் சுடிதாரை சுண்டல் வாங்கி தருவதாக கூறி சுடிதாரை சுருக்கி வந்துள்ளார். மாமியாரின் கொடுமையில் சிக்கி தவித்து வரும் தனது உரிமையாளரை பார்த்து சோகத்தில் கண் கலங்கி தாறு தாரையாக கண்ணீர் வடித்த மியா மியோ. யோ வாஞ்சி, அது சோகத்துல வந்த கண்ணீர் மாதிரி தெரியலையே, சோத்துக்கு நறுக்கின வெங்காயத்தால வந்த கண்ணீர் மாதிரி இருக்கே. இத்துடன் செய்தியில் நிறைவடைகிறது. மறுதரவ லைக் பட்டன.